வா, எங்க ஆளையே காணோம். போமா, தம்பிக்கு பிடிக்கிறதா கொண்டு வா. ஆமா, என்ன நீ வியாபாரத்துக்கு போலியா? போகலப்பா. ஆமா, எங்க உன 2 நாள் ஆளையே காணோம்? வியாபார விஷயமா வெளியூர் போயிருந்தாங்கச்சு. வெளியூர் போயிருந்தியா? ஏன்பா காசி, நம்ம நாட்டுல கருப்பு கட்டியில கலப்படம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, உனக்கு தெரியாதா? நீ என்னடா விக்கிற எல்லா பொருளையுமே கலப்படம் செய்யற. இப்படி செய்யறதுனால நீங்க இந்த மாதிரி ஹரிச்சந்திர மாதிரி உண்மையா இருந்தா வியாபாரத்தை ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது. அண்ணாச்சி, வியாபாரம்னாலே பொய் பித்தலாட்டெல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த பாருங்க, போன மாசம் நடந்த அந்த கருப்பு கட்டி கலப்பட வியாபாரத்துல அமோக லாபம். இங்கதான் ஏமாந்த பேர் வச்சுக்கோங்க. அமோக லாபம். ஏன்பா, ஒருத்தன் நேர்மையானவன்னு பேர் எடுக்கிறதாப்பா கஷ்டம். காசி, என்னப்பா, என்கிட்ட நிறைய பேர் வெளியூர்ல வந்து வியாபாரத்துக்கு வர்றாங்க. என்கிட்ட ஒரு ரசீது கூட கேட்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? செம்புலிங்கம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவன், நம்மளை ஏமாத்த மாட்டான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அண்ணாச்சி, உங்க இடையும் தராசும் உண்மை உள்ளதுதான். ஆனா அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போற பொருள் என்ன கும்பகோணம் பண்றாங்க தெரியுமா? இந்த பாருங்க, போன மாசம் நடந்ததுல கூட எங்களுக்கு அமோக லாபம் கிடைச்சிருக்கு. அமோக லாபம். காசி, அந்த அமோக லாபம் தான்ப்பா ஒண்ணு உள்ள கொண்டு போய் போடணும். அண்ணாச்சி, நேர்மையானவன் தான் ஒண்ணுக்கு 3/4 போலீஸ் கிட்ட மாட்டிக்கும். திருட அவனை காட்டிலும் திருடனாத்தான் இருப்பான். காசி, நான் அது உங்ககிட்ட ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு உலகமே தெரியல. எல்லாரும் என்ன உங்களை மாதிரி கள்ளங்கபட பத்தி இருப்பாங்களா என்ன? இந்த பாருங்க, ஒண்ணு சொல்றேன், நேர்மையானவன் கூட சூழ்நிலையால மாறிடுவோம். காசி, சூழ்நிலைனால எப்படி போறது நேர்மையான மாற முடியும்? நான் அதை மறுக்கிறேன் காசி. உங்ககிட்ட இருந்த நான் அதை ஒத்துக்கவே முடியாது. சரி, எல்லாம் நேரம் வரும்போது சொல்றேன். வியாபாரத்துக்கு போகணும், வர. காசி, காசி, இல்ல இல்ல, ஒருபோதும் மாற மாட்டான். நேர்மையானவன் சூழ்நிலையால மாறிடுவான். இல்ல இல்ல, ஒருபோதும் மாற மாட்டான். இல்ல 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 இல்ல. காசி வந்துட்டு போனாங்க. அவன் சொல்றான், நேர்மையானவன் கூட சூழ்நிலையால மாறிடுவான். அத நான் இல்லன்னு மறுத்தமா. அதான் இங்க பாருங்க, எனக்கு என்னவோ அந்த காசு கிட்ட நீங்க இவ்வளவு சிநேகிதமா இருக்கிறது பிடிக்கல. அவரு நேர்மையான தொழிலே செய்யறது இல்ல. சீதா, நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்து ஒன்னா படிச்சோம். அவனை எப்படியாவது நல்லவழிப்படுத்தணும் தான் சீதா நான் பாக்குறேன். அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அப்புறம் உங்க இஷ்டம். சரி, இப்ப சாப்பிட வாங்க. என்ன குழம்பு வச்சிருக்க? கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு வச்சிருக்கேன், வாங்க. கருவாடும் கத்திரிக்காய்? அது என் பொண்டாட்டி கையா? Yes, sir. Yes, sir. Go. Yes, sir. இதை தேடி யாரும் வந்தாங்களா? இல்ல சார். கைதி கண்ணாயிரம் அவன் திருட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சிருவோம் சார். அவன் தான் திருடவே இல்லையே, அப்புறமா எப்படியா ஒத்துப்பான்? எஸ் சார். ஆமா சார், வந்து 6 மாசம் ஆகுது. எஸ் சார். எப்படி பேசுறது, எப்படி நடக்கிறது கொஞ்சம் கூட தெரியல சார். இப்படி நடந்த சீட்டை பிடிக்க ஏற்பாடு பண்ணாதீங்க சார். ஷட் அப். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் பண்ணியா, உட்கார்ந்து. ரொம்ப தூரம் பார்த்துட்டீங்க. துப்பாக்கி போய் பார்த்துட்டு போகலாம் வந்தேன். எல்லாம் வரமாட்டேங்கிற. என்ன விஷயம்? விஷயம் என்ன விஷயங்க? உங்க புண்ணியத்துல எல்லாம் அமைதியா வியாபாரம் எப்படி நடக்குது? கலப்படம் சரக்கோட நம்ம சரக்கு எப்படிங்க போட்டி போட முடியும்? கலப்பட சரக்கு நம்ம ஊர்ல எப்படி நடக்குது? கலப்பட வியாபாரம் திருட்டுத்தனமா ரொம்ப ரொம்ப நடக்குதுங்க. இதை பத்தி எனக்கு ஒரு தகவலும் கிடைக்கல. யாருமே எதுவுமே சொல்லல. இவ்வளவு ஆட்கள் இருந்தா நமக்கு யோசனை.
ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, நாம மற்றவங்க வாழ்க்கையில வாழாக்கணும்னு தான் சொல்றேன். நாங்களா எங்க தெரிஞ்சு வருவோம். பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். பண்ணையா, இதுக்கு யாரு தொடர்பு உங்களால யூகிக்க முடியுமா? அதுதாங்க அந்த கிழக்கு வாசல் காசு. வேற யாராவது? அதுதாங்க அந்த வர்த்தக வேண்ட அவன் சிநேகித சுப்புலிங்கம். சுப்புலிங்கம் அவன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, வெளி உலகத்துக்கு ரொம்ப நேர்மையானவன் தான். அப்போ நீங்க என்னதான் சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இத ரகசியமா நம்ம மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தெரிவிச்சு அவங்க 2 பேருக்கும் வாரண்ட் அனுப்புகளை பின்னால பாருங்க, தன்னால வெளியே வரும். நான் யோசனை பண்ணி சொல்றேன். யோசிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு இன்ஸ்பெக்டர் சார்? நமக்கு தெரியாமலே நம்ம மத்தியில புத்துநோய் போல பரவிட்டு இருக்கிற இந்த கலப்பட வியாபாரத்துல காலத்தாமதம் செஞ்சிக்க காரியம் கைய மீறி போயிடும். பிறகு எஸ்பி வர போனா இங்க கௌரவம் என்ன ஆகுது சார்? எடுங்க சார், எடுத்துங்க சார், அனுப்புங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நீங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? பண்ணையா சொன்னதை கேட்டீங்களா? கேட்டோம் சார். சுத்த சோம்பேறிங்க சார். கள்ள கணக்கில் இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியல சார். நம்ம தொழில் தான் டிஸ்கோவரி பண்றது இல்லையா சார், இன்வென்ஷன் தான் சார். 204 சொல்றான், நம்ம நடக்கிற காரியத்தை கண்டுபிடிக்கிறது இல்ல, நடக்காத காரியத்தை தானே கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றான். 306 நீ அவனோட சேர்ந்து கெட்டு போவாத. அவன் தான் முட்டாளாச்சன். என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியல. இந்த கேஸை நீங்க கண்டுபிடிக்கணும். போங்க சார். Get out! 306. Yes sir. லெட்டர் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல கொடுத்து கையெழுத்து வாங்கி உடனே வாங்க. ஸ்ட்ரைட். அண்ணாச்சி, சபரி அண்ணாச்சி. என்ன காசி? அண்ணாச்சி, என்ன விஷயம்? உங்களுக்கு எனக்கு போலீஸ் வாரண்ட் வந்திருக்கு அண்ணாச்சி. காசி என்ன சொல்ற? ஆமா அண்ணாச்சி, உனக்கு எனக்கு போலீஸ் வாரண்ட். ஐயோ, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. வாங்க போலிடும். காசி நீ என்ன சொல்ற? வாங்க அண்ணாச்சி. இல்லப்பா, இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கு காசி. இதெல்லாம் நான் பண்ணியா பண்ணியா இருக்கும். நான் போறேன். நீங்க வரதா இருந்தா நம்ம வேட்டைக்கு போகும்போது காடு அங்க வந்துருங்க அண்ணாச்சி. வந்துருங்க, இந்த வரங்க மறக்காம வந்துருங்க. காசி எனக்கு போலீசாரால் கைது செய்யப்படுவது பெண் அவமானமாயிற்று. என் குடும்ப கௌரவத்திற்கு கேவலமாயிற்று. சீர்குலை செய்கிறான் அந்த பண்ணையா. பண்ணையா, நீயும் போலீசாரும் சேர்த்தா நான் குற்றமற்றவன் என்று விரும்பி எழுதுன. எனக்கும் சமயம் அளிக்கும். உண்மை ஒருபோதும் அழியாது, உண்மை ஒருபோதும் அழியாது. சீதா, சீதா, இப்ப நான் காசு வந்துட்டு போறேன். காசிக்கு எனக்கு போலீஸ் வாரண்ட் வந்துருச்சம்மா. போலீஸ் வாரண்ட். அவன் தலைவரை ஓடிட்டான். காசிக்கு ஓடலாம் இருக்கிறமா, நான் ஓடலாம் இருக்கிறமா. என்ன கோழைத்தனுங்க? உங்களை போல அஞ்சானஞ்சு படிச்சவங்க வாயிலிருந்து வர வார்த்தையா இது? நிரபராதியான நீங்க எதுக்கு பயந்து போடணும்? சட்டம் நம்ம பாதுகாக்க தானே இருக்கு. சீதா,
முடியாதுமா. ஒருத்தரை குற்றவாளி ஆக்குறதுனா அநேகமான குற்றச்சாட்டுகளை எழுப்பி அவன் எப்படியும் குற்றவாளி ஆக்கிடலாமா? சீதா, உன்னுடைய புருஷன் கையில விலங்கோட சிறையில் இருக்குன்னு விரும்புறேன். ஐயோ, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. என்னால கடவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாது. சீதா, நான் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து. பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோ. சீதா, நான் நேரம் வரும்போது நான் உங்களை வந்து பார்க்கிறேன். இதுதான் உங்க முடிவா? என்னங்க? அப்பா, எங்க வீட்டுக்கு போக வேண்டாமா? அப்பா, நீங்க எல்லாமே சீதா, 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 சீதா. ஏ கருவாடு, கருவாடு, ஓடியாடா, ஓடியாடா, ஓடியாடா. ஐயோ, ஓயில்றா. இவ்வளவு பெருசு. உள்ள போயிருக்கா? ஐயோ, துள்ளுது. அண்ணே, நீங்களே போங்க, நீங்களே போங்க. பிடிங்க, பிடிங்க. நான் போயிருவேன். என் உடம்புக்குள்ள போக முடியாதா? நீ என்னடா வேட்டை நாய் மாதிரி அழகா இருக்க. போக்கம் பிடிச்சி நீ என்ன பிடிச்சி இழுத்துக்கிட்டு வருவ? போடா, போடா. உனக்கு பாதி. போ, போ, போ. பிடி. ஐயோ, அன்னைக்கு ராத்திரியும் முயல் கறி அப்படியே எண்ணெய் நிறைய ஊத்தி போட்டு தேடிட்டேனே. அது முயல் இல்ல, எலி. இல்லையா? இல்ல வெள்ளையா இருந்துச்சே. அது எலினே. நான் எலியாத்தான் இருக்குன்னு நினைச்சேன். இருந்தாலும் நீ விட தேடி பார்த்தா எனக்கு ஒரு நிம்மதி இல்ல. அண்ணே, மாவியா இருக்கு. என்னடா நடனம் ஆடுற பெரிய நாட்டிய பேரொழி உனக்கு நினைப்பாக்கு என்னன்னு தெரியலனே. உள்ள போக சொன்னீங்களா? போனேன். இப்ப ஒரே இதா இருக்கு. என்னடா போய் செய்ய சொல்ற நீ? அரிக்குதுனே. என்ன செய்ய சொல்ற? சொரிஞ்சு விடுங்கண்ணே. நானும் உனக்கு சொரிஞ்சு விடணுமா? ஆமாண்ணே. நான் சொரிஞ்சா எலும்பெல்லாம் வந்துடும். பரவாயில்லையா? ஐயோ, வேணாம். வாடா, வேணாம், வேணாம். வாடா, வேணாம், வேணாம். வாடா. வேணாம், வாடா. நீங்க சொரிஞ்சீங்கன்னா எலும்புலாம் வந்து இருக்கிறது ஒரே எலும்பு. உழைச்சு போட ராஜ்க. என்னைய சொரிய சொல்ற? நீங்க தானே உள்ள போக சொன்னீங்க. ஏண்டா, அறிவு இல்லாம உன்னால எத்தனை வயசு வரைக்கும் நான் உயிரோட வாழ முடியும்? இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 35. 35. அப்ப 35 வயசு வரைக்கும் இருக்கலாம்னே. என்ன அண்ணே, நான் இங்க இருக்கேன். எந்திரா, எந்திரா. அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அடிக்க மாட்டேன். எந்திரா. தோணச்சு புடுவேன். இப்ப பண்ணையார் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து உன் டான்ஸ காமிச்சுக்கிட்டு இருந்த வச்சுடுவேன். ஏய் கருவாடு, என்னண்ணே? ஒழுங்கா ஆடாம வரணும். ஆடுனா பின்னிடுவேன். ஐயா, பண்ணையார் ஐயா. ஐயா, ஐயா. பிச்சைக்காரன் மாதிரி நாயை விட்டு வரட்டவா? அம்முடுங்க. ஐயா, என்னடா ஆளக்கானா? இந்த ஆடு ராத்திரி எல்லாம் தின்னு விட்டு மூளையில படுத்து கிடப்பான். நல்லா தூக்கம் போடுவான். இவன் செய்யாத அட்டகாசம் என்ன? எல்லாரும் கருப்பட்டியில மண்ணை கலப்பாங்கன்னா இவன் மண்ணுல கருப்பட்டியை கலக்குறான். கலக்க இவன் என்னமோ நல்லவன். ஆனா நம்ம ஜம்புலிங்க என்ன மட்டும் கெட்டவன். என்ன செய்யற? உலகத்தை பாரு. உன்னை ஆடாத சொல்லிடல. உன்னை ஆடாத சொல்லிடா. பண்ணு அண்ணா பண்ணு ரொட்டிட்டு இவெல்லாம் ஒரு ஆளு. இந்த ஆள் பாரு அடிச்சு நொறுக்கு. ஆமா, ஐயா சொல்லு. ஏதோ சொப்பிலிங்கம் அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சுப்பட்டது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன அதுல செம்பலிக்குன்னு என்ன சொன்னேன் நானு? அப்படிலாம் ஒண்ணும் சொல்லீங்க. நீங்க ஏதோ கலப்படம் பண்றீங்க, கள்ளக்கடத்தல் பண்றீங்க. ஐயா, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. இவன் எனக்கு 10 வயசுக்கு மேல மூளை வளரல, 15 வயசுக்கு மேல ஆளே வளரல. இவன் பேசுறத கண்டுக்காதீங்க. என்னதே? இல்ல, செம்பலிங்க தான் உங்களை பத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். நாங்க பேசுவோமா? ஓஹோ, ஆமா. அந்த செம்பலிங்கத்தோட நீங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல? என்னங்க செய்யறது? வயிறுன்னு ஒண்ணு இருக்கு. பாவம் காசு கொடுத்தாரு, கஞ்சி கொடுத்தாரு, அதனால சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவனும் போயிட்டாரு. நாங்க எங்கயா போவோம்? ஐயா, ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு புண்ணியமா போகுது. எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. எனக்கு உங்க கருப்பட்டி கடையிலயும் இவருக்கு மாட்டு தொழுவத்திலயும் வேலை கொடுங்க. எல்லாம் மாடு மேய்ப்பாரு. கொண்டமா பாத்தீங்களா? உனக்கு இருடா வச்சுக்கிறேன். வாயை கிழிச்சு மூக்கோட தைக்கணும். சரி சரி, வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லுங்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் சொந்தமா தொழில் தொடங்குவேன். தப்பா? ஐயா,
தொழில் செய்யறதுக்கு பணம் மட்டும் பத்தாது, அறிவும். ஐயா கிட்ட என்ன இருக்கோ அதுதானே எனக்கு கேட்க முடியும். பணம் கொடுத்தா எது வேணாம் செய்யலாம், கொடுங்க. நான் சொல்றத முதல்ல செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. செம்பலிங்க எங்க இருக்கிறானு உங்க 2 பேருக்கு நிச்சயமா தெரியும். செம்பலிங்கத்தை போலீஸுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். முடியாது. ஆமா, எங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும், ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நாங்க காசு வாங்காம காமிச்சு கொடுக்க மாட்டோம். ஆமா. சபா இந்த கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க. நீ கண்ணு ஒத்திட்டு தரேன். செம்பலிங்கம் எங்க இருக்கிறான் சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு போலீஸ் வருவாங்கல்ல, அப்ப கூட்டிட்டு வாங்க, நாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். அப்போ காரியத்தை கச்சிதமா முடிச்சு. கண்டிப்பா முடிச்சிருவா. அப்பா வரவே மாட்டாங்களாமா? வருவாருப்பா. ஏன் அப்படி சொல்ற? அப்பா கண்டிப்பா வருவாங்க. யார் எனக்கு சொன்னது? எப்படி தெரியும் உனக்கு? கண்ணா, யாருன்னு போய் பாரு. அப்பா தான் இருக்கும். போலீஸ் போலீஸ் போலீஸா? இது ஜம்புலிங்க வீடு இல்ல தானே? இது அவரு வீடு தாங்க. ஜம்புலிங்க எங்க? எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் போய் சொல்ற? உண்மையை சொல்லு. உனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? சத்தியமா சொல்றேங்க, அவரு எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. சத்தியமா உனக்கு தெரியாத? அவனை எதுவும் பண்ணாதீங்க. எங்கடா மாப்பா? ஏய், தொடாத அவனை. தொட்டா என்னடா பண்ண? என்னடா பண்ண? அண்ணா, தொலைச்சிருங்க அவனை. போங்களா? திருட்டு போய போறீங்களா? இருடா, வந்து பாத்துக்கிறேன். ஓய், என்னடா? என்ன பையா? தம்பாளனுக்கு கஞ்சி கொண்டு போறேன். அங்க தம்பாவன் என்ன காணான்னு தேடிக்கிட்டு இருக்காண்டா, சீக்கிரம் போ. போறேன். நடந்து காலெல்லாம் வலிக்குது. பசியில இருக்கிற மாதிரி இருக்கு. ஜோன் எடுத்து ருசி பார்ப்பேன். அட ஏனாமதமா இருக்கு. நல்லாவே இருக்கு. போதும், சரி கொஞ்சம் தான், ஒரு கடவை. கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. வேணாம் இன்னும் கொஞ்சம். ஐயோ குறைஞ்சிட்டு. ஐயா இதவா போய் சாப்பிட போறாரு. ஒரு கை சோறு இருக்கு, தின்ற வேண்டியதாங்க. இது பாட வர மாதிரி. தம்பா, நீ எத்தனை விட்ட நீ அடிக்கிற? ஓயாம எத்துறல நீ அடிப்பியாடா? எப்ப பார்த்தாலும் அடிக்கிற இருடா. போடா தம்பா. ஏய்
போலீஸ்காரன் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தேடினா இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷனை தவிர எல்லா இடத்துலயும் நீங்க இருப்பீங்க. அப்புறம் எங்க தேடுறது? சரி, நானும் உண்மையை தான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? பண்ணையார்கிட்ட இந்த வாங்கின பணம் ஒண்ணு, அதை மரியாதையை திரும்ப கொடு, இல்ல செம்புலிங்க எங்க இருக்கான்றதை காட்டு. பணம்னா இப்ப கூட மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவேன். மூஞ்சிங்க இருக்குதே, தூக்கி எறி. செம்புலிங்க இருக்கிற இடம் தெரியணுமா வேணாமா? தெரியணும்ல. உனக்கு பதவி உயர்வு வேணுமா வேணாமா? எனக்கா பதவி வேணும்? வேணும்ல. இப்ப சம்புலிங்கம் அளவுக்கு மீறி சாப்பிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா. இப்ப போனோம்னா அழுங்காம குடுங்காம கபால்னு பிடிச்சிட்டு ஓடியாந்துடலாம் தூக்கத்திலேயே. ஆமா. சரியா? பிடிக்கணும்ல. பிடிக்கணும். அப்ப அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகுது. திருட்டு பயல என்கிட்ட லஞ்சமா கேட்கிறேன். எவ்வளவு நாளைக்கு தான் நீங்களே வாங்கிட்டு இருப்பீங்க? நாங்களும் ஒரு மாறுதலுக்காக வாங்கிக்கிறோமே. ஐயெல்லாம் வர கனமா இருக்கு. நீ சொல்றதான் சரிதான். எவனுக்கோ கொடுக்க வேண்டியத கொடுக்குறேன். பத்தாது. காமிச்சு விடுறேன். போலாமா? வாங்க. சம்புலிங்க பயங்கரமா இருக்கான். என்ன பயம் காட்டாதியா? மாமா எங்க எங்க சம்பளிங்க எங்க? பாருங்க, படுத்துக்கிட்டு இருக்கா. அவன் தான் சம்புலிங்க. துப்பாக்கி கம்பெல்லாம் வச்சிருப்பான். இல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க எழுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தர்மடி தான். ஏயா பயம் காட்டுறேன்? அப்ப எழுப்பாம பிடிக்கணும்ன்றியா? என்னையா சொல்ற? போன உடனே லத்தியால அடி அடின்னு அடிச்சிருங்க. அடிச்சிடும். ஆமா. அவன் செம்புலிங்க இல்லைன்றதுக்கா பல குரல்ல கத்துவான். ஓ ஆமா. உடனே விடாதீங்க, அடிச்சு அப்புறமா நொறுக்குங்க. அடிச்சிட்டா நீங்க நல்லா செத்த பம்பெல்லாம் அடிப்பீங்களே. அடிப்பேன். அடிச்சிட்டா விடாதீங்க. யோ என்ன? வாயா. இல்ல நீங்க அடிக்கல. இங்க வாயா. எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல என்ன? இப்போ உடம்பு எவ்வளவு மெல்லிசா இருக்க, இவனா சம்பளிங்க? அது வேற ஒண்ணும் இல்ல. காட்டுல சரியான சாப்பாடு கிடைக்கலையா, அதை இழைச்சு போய் கிடக்குறான். செம்புலிங்க இந்த அளவுக்கா? அந்த செம்புலிங்க தான். இவன் சம்பளிங்க தான். அடிக்கான். ஐயோ அம்மா, ஐயோ யார் அடிக்காங்களே? ஐயோ 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 அம்மா, ஏன் அடிக்க வேண்டாம்? ஏன் அடிக்கிறேன்? போலீஸ் ஏன் என்ன அடிக்கிற? ஏயா நானா சம்பளிங்க? ஏயா மலைக்கும் மடுவுக்கு வித்தியாசம் தெரியலையா? என்னைய போட்டு ஏயா தேடி அடிக்கிறாங்க? அப்பா கடவுளே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதியா? அம்மா அம்மா, அப்பா வரதா கனவு கண்டமா? வந்துருக்காருப்பா. இப்ப நீ படுத்து தூங்கு. போலீஸ் போலீஸ் போலீஸ், கம்மா கம்மா போலீஸ். அம்மா நாளைக்கு எப்படிமா ஸ்கூலுக்கு போவேன்? நான் கொண்டு போய் விடாமா? இப்ப நீ படுத்து தூங்கு. சீதா,
உன்னை அடிக்கடி போலீஸார் வந்து தொந்தரவு பண்றதா கேள்விப்பட்டேமா. உனக்கும் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவு கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நீங்க குற்றப்பட்டு வந்து நிரூபிச்சு இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நடக்கணுங்க. அதாங்க எனக்கு முக்கியம். இன்னைக்கு ஒரு நாள் பிடிச்ச சனியெல்லாம் தொலையட்டுமா சீதா? நான் போலீஸ்ல போய் சரணடையலாம் நினைக்கிறேமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு இப்பதான் நான் வேண்டாத தெய்வமே இல்லைங்க. நீங்க நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு நீங்க மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கணும். அதாங்க எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். நிச்சயத்தை காத்தாலே பேசிக்கலாமே. வாங்க நீங்க. சீதா கொஞ்சம் எனக்கு இன்னும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதை முதல்ல முடிச்சுட்டு வரமா. அதை முடிச்சுட்டு நான் வரேன். சீதா என்னங்க? பிள்ளைங்களை பார்த்துக்கோ. என்னங்க? நான் வரேம்மா. நான் போயிட்டு வரேன். கிராமத்துல இரவு நேரத்துல வந்துட்டு போறதா செய்தி வந்துருக்குயா? அப்படியா சார்? அதான் சொல்றேன் சார். அவருக்கு யாரோ ஒரு பெரியவர் மூலமா தகவல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா சார்? ஜம்புலிங்கத்தை ராத்திரியா பிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா சார். எப்படியா பிடிச்சிங்க சார்? ஜம்புலிங்கம் காட்டுல நான் கேள்விப்பட்டு நாங்க 2 பேரும் போனோம் சார். அங்க டம் டக் டம் டக் டம் டக் இல்லையா சார்? மரம் செடி முதல் மரம் இது நடுவில் நாங்கள் பூந்து போனோம் சார். அங்க ஜம்புலிங்கம் கத்தியும் கையுமா நின்றுட்டு சார். அதை பார்த்ததும் நாங்க எடுத்தோம் சார். இல்ல சார், எங்கேயோ பார்த்து எடுத்தாலும் சார் போட்டோம். ஆமா சார். நாங்க என்ன சார் விட்டுருவோமா? ஒரே தாவி அவனை கப்பி பிடிச்சு கொண்டு வந்தோம் சார். எங்கேயா அவன்? கூட்டு வாங்கியா சீக்கிரம். நான் தான் ஜம்புலிங்கம். காவல்துறை என்ன நினைச்சுக்கிட்ட? நாங்கெல்லாம் எதுக்கே இருக்கிறோம்? என்ன கலப்படம் பண்ண சொல்லு. அப்படின்னு எதுவும் சொல்லி எனக்கு கொடுக்குறீங்க. இவங்க சொல்லி இருந்தா நான் அதை சொல்லி இருக்கணுங்க. சொல்லி கொடுக்கலையா? எதுவும் சொல்லி கொடுக்க. அப்ப நீ ஐயா நான் காட்டுல வேலை வெட்டிட்டு இருந்தேங்க. அப்ப இவங்க 2 பேரும் என்ன வந்து பிடிச்சி ஒரே தாவ அமுக்கி நீ தான் ஜம்புலிங்கம் ஒத்துக்கோ சொல்லி என்ன கொண்டு நீங்க போட்டாங்க சார். அப்ப நீ ஜம்புலிங்க இல்லையா? நான் தரப்புலிங்க. யோ, do not fall. Yes sir. Yes sir. என்னையா இது? இது காவல்துறையா நாடக வேலையா? முதல்ல அவனை வெளியே அனுப்பியா? சார். இரியா எஜமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு சாமி நீங்க நல்லா இருக்கு சாமி. போயா. அவரு நல்லா இருக்கணும், நாங்க நாசமா போறோம். சார் இல்லையா? பண்ணையார் பரமசிவம் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு சார். குடியா என்னையா? எங்க லெட்டர் கேட்கறேன் சார். சார் லெட்டர் பத்திரம் தொப்பி வச்சுக்கோங்க. திமுக ஜாஸ்தி ஆயிடுச்சியா? யோ, நேற்றுக்கு ஜம்புலிங்கம் இந்த வடவெளி கிராமத்துல தான் இருந்திருக்கிறான். அப்படியா சார்? கதை சொல்றேன். என்னையா செஞ்சீங்க? எங்க அப்படின்னா போஸ் என்னையா பண்ணீங்க? நீ எங்க போன?
யாரு நான் சிம்பிள் இப்பதான் ஒரு செம்பிளுக்கு தான் வெளியே அனுப்பிச்சோம். நீ அடுத்த செம்பிளுக்கு போப்பா. சார் என்ன மன்னிச்சு வாரண்டு பத்திரிகையை வெளிப்படையாக அவங்க போனதெல்லாம் செய்த குற்றம். நான் நிரபராதி. எந்த கொலைக்கூட்டத்தில் நான் சம்பந்தப்பட்டவன் இல்லை. அரசாங்க உத்தரவுப்படி இதோ நானே வந்திருக்கிறேன் சார். இப்பதான் நிரபராதின்னு தெரிஞ்சுதா? குற்றத்தை ஒத்துக்கா. நான் செய்யாத குற்றத்தை எப்படி நான் ஒத்துக்கொள்வேன்? செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கியா? எப்படி சொல்வேன்? பொய் சொல்றது ஏக்கல இல்ல, பித்தலாட்டைய பறவையில் இல்ல, மாயமாய மனசுல இல்ல. எப்படி நான் ஒத்துக்கொள்வேன்? போற நிறுத்து. தூரான் போ. அவனை கைது செய்யுங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்காக கேட்கிறேன்? உண்மையை சொன்ன குற்றத்திற்காகவா இல்ல ஓடி வந்ததுக்காகவா? எதுக்காக? கலப்படம் செஞ்சதும் இல்லாம தரமாக மறந்ததும் இல்லாம எதுக்கு பேசுற? ஒத்துக்கோ. உண்மையை போய் சொல்ல மாட்டேன். நீதிக்கு மேல்மைக்கு இடம் இல்லை. சட்டத்தை காக்க வேண்டிய நீதிகள் சட்ட துரோகிகள். குற்றமற்றவனை குற்றவாளியாக்க உங்க சட்டமோ இல்ல நிரபராதி நிந்திக்கிற உங்க சட்டமோ நீதி நிராகரிக்கிற உங்க சட்டமோ சட்டத்துக்கு விளக்க சொல்லுவோம். சட்டத்துக்கு விளக்கம் உன்னை உள்ள தலை ஒன்னுடுவேன். உன்னை உள்ள தலை உண்மையை சொல்ற வரைக்கும் சொத்து தண்ணி கூட கொடுத்தாங்க. போடா ஒன்னுடுவேன். உண்மையை சொன்னா உடனே எனக்கு தகவல் கொடுத்தாரு. சரி சார், தெரிஞ்சுதா? ஜாக்கிரதை. சீதா செத்து போயிட்டாடா. சீதா 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 அந்த செம்பிளிங்க நம்ம கையில பிடிச்சா அவனை தூள் தூள் ஆக்கிடலாம். எவ்வளவு காலமாச்சு? அவன் என்ன பேயா பிசாசா? நம்ம பிடிச்சா நமக்கு பதவி கிடைக்கும். நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அன்னைக்கு தேர் திருவிழாவில் பிடிக்கலான்னு பார்த்தா அவன் தேரோடே போயிட்டான். ஒருவேளை அவன் மாயக்காரனோ மந்திரக்காரனோ இருப்பானோ. என்னங்க செம்பிளிங்கத்தை கண்டீங்களா? டேய் யாருடா? எங்கிருந்து வர? சொல்லுங்கடா, சொல்லு. எங்கிருந்து வர? செம்பிளிங்கத்தை பாத்தியா?
செம்பலிங்கம் இப்பதாங்க புலிக்காட்டுக்குள்ள போனான், இந்த பக்கமா போனான், நாங்க பார்த்தோம். போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேங்க. செம்புலிங்கம் இந்த பக்கம் போறானடா, நாம இந்த பக்கம் போயிடலாம். நில்லுங்கடா, ஜம்புலிங்கத்தை பிடிக்கவா நீங்களா? ஓடுங்கடா, போங்கடா, ஓடுங்க. காசி வா, போலீஸார் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, போலாம். ஆமா அண்ணாச்சி, வாங்க அண்ணாச்சி. எங்க உன்னுடைய அப்ப எங்க, புள்ளுடைய அப்ப எங்க? தாலி கட்ட நேரம் வச்சு போப்பா, பொண்ணை அழிச்சிட்டு வாப்பா. சூரிய கரகரன்னு ஏறான். சம்பந்தி வந்தவங்க எல்லாம் பசியாரடமே, சமையல் கட்டு போய் பார்த்தேன். இட்லி தயாராயிடுச்சு, பொங்கல்லாம் தயாராயிடுச்சு, சட்னி சாம்பார் தயாராயிடுச்சு, பார்க்க போனேன். சட்னி சாம்பார் இட்லி அதுக்கு இதுவா நேரம்? போப்பா, போய் பொண்ணை அழிச்சிட்டு வாப்பா. இதோ போய் அழிச்சிட்டு வரேன், இதோ வந்துடுறேன். பாப்பா பாப்பா, சீக்கிரம் பா, சீக்கிரம் வர சொல்லு பா, எல்லாரும் வர சொல்லு பா, சீக்கிரம் வர சொல்லு. ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. கெட்டி மேல, கெட்டி மேல, கெட்டி மேல. நிறுத்து நிறுத்து நிறுத்தியா நாயனம். ஓ ஏகாம்பரம், இந்த தடாகம் பண்ணைய என்ன ஏமாளி நினைச்சியா? கொட்டு மேல கட்டி கல்யாணம் பண்ற கல்யாணம், ஊரை தாண்டி ஊர் வந்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி கொட்ட அடிக்கிற. டேய், இவனை பிடிச்சு கட்டு மரத்துல, இந்த பொண்ணை ஏத்து வண்டியில. யாரியா மாப்பிள்ளைய பெத்தவ? யாரியா மாப்பிள்ளைய பெத்தவ? ஆண்டா பெரியவா, வாழ்த்த வராம கலாட்டா பண்றீங்களே. வாழ்த்த வரலையா? உன் புது சம்பந்தி எத்த ஏமாத்துக்காரன்னு சொல்ல வந்த. ரூபாய் 1000யா, 1000. இதோ இந்த பொண்ணு 5 வயசுல இருக்க பொண்ணு வாங்கணும். வட்டியை கேட்ட, பணத்தை கேட்ட, ஏதோ பணத்தை கொடுக்க முடியலனாலும் பொண்ணை கொடுப்பான். கண்ணு மாதிரி பார்த்துக்கலான்னு காத்திருந்தா ராவோட ராவா புறப்பட்டு. ஐயா, பணம் எங்கயா போயிட போகுது? பணம் உங்களுக்கு பணம் தானேயா தேவை? வேணும்னா என் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து உங்க கடன் அடைச்சது ஐயா. என்ன சொன்ன? வீடு வாசல் அதெல்லாம் சீல் வச்சுட்டு தாண்டா வந்திருக்கிற. புது மாப்பிள்ள, நீ தாலியா கட்ட போற. நீ தாலி கட்டுனாலும் உன் பெண்டாட்டி வீட்டுக்குள்ள நுழைய முடியாதுடா. அப்பா, நாதி இல்லாத விவசாய இல்லாத கடங்கார மகளையா எனக்கு கட்டி வைக்க பாத்தீங்க? அவமானம். ஊர்ல தலை காட்ட முடியாது. பொண்ணும் வேண்டாம், மண்ணாம் கட்டியும் வேண்டாம், மாலையாம் மாலை. நிறுத்தடா போட, வெக்கமா இல்ல? எவனோ ஒருத்தன் வந்து தடுத்துட்டான்னு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியே. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை முகூர்த்த நேரத்துல தடப்பட்டா என்ன ஆகும்? நீ ஒரு ஆணு, எப்படி வேணாலும் இருக்கலாம். இருடா தாலிய கட்டு. யோ, கொட்டியா மேளம்? நான் யார் தெரியுமா? என் ஆளுங்க பின்னால இருக்கிறாங்க தெரியுமா? நீ யாருடா நீ? ஏய், அவைய வேணும் மரியாதை இல்லாம பேசாத. ஏதோ மண்ணாச பொன்னாசோட போயிரும் பார்த்தா உனக்கு பெண்ணாச வர இருக்கா? டேய், இந்தா பிடி இந்த தாலிய. கொடுமாப்பிள்ள கிட்ட. நிறுத்துக்கடா திருட்டு பசங்களா, வக்கலாத பசங்களா, உதவாக்கிற பசங்க. ராமரத்தனாகம் பண்ணையார் தனிகிறாரா இல்ல பணிய வைக்கணுமா? முகூர்த்த வேலை தவறுது. எடுக்க சொல்லு தாலிய, கொடுக்க சொல்லு மாப்பிள்ளை கையில. இல்ல பண்ணையார பதம் பார்த்த கத்தாரி பறந்தவர்னு சொல்றான். சொல்றேன் நாச்சி, சொல்றேன். பண்ணையார பேசுறது யாரு தெரியுதுல்ல? யாராயிருந்தா எனக்கு என்னடா? இந்த பொண்ணு எனக்கு. எடு தாலிய, கொண்டு மாப்பிள்ளை கையில. கொட்டியா மேளம். ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவங்க எல்லாம்.
ஏகாம்பரம், ஐயா இங்க வா. நாளைக்கு காலையில இதே மண்டபத்துக்கு வா. சரிங்க ஐயா. 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இந்த பணப்பேட்டை கொண்டு போய் கொடு. அப்படியே செய்றீங்க. என்னங்க ஐயா? ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். 1000 ரூபாய் வேணும். சரிங்க. அது இவனுக்கு கொடுக்கத்தான். ராத்திரி 12 மணிக்கு வருவேன். பணத்துக்கு பதில் அங்கங்க ஓட பார்த்த உன் உடம்பு இங்க பணமா தொங்கும். புரியுதுல்ல? சரிங்கய்யா, நிச்சயமா வச்சிருக்கேன். ராத்திரி வீட்டுக்கு வருவேன். பணம் நிச்சயமா தரையா. அப்ப சரி, கல்யாணத்தை நடத்துங்கப்பா. நல்லா இருக்கு. ஐயா ஐயா, என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திட்டு போனீங்க, வயிறார சாப்பிட்டு போங்க ஐயா. இல்லப்பா, இன்னொரு தடவை வர்றேன்ப்பா. காசி, காளி, மச்சான், இன்னைக்கு ஆடி அமாவாசை. கோயில்ல பொட்டு கட்டுற நாள். பொண்ணுங்களை கோயில் கட்டணும். அதேதான். என்ன இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம செல்லாத்தா அம்மாவை கண்ணாத்தா தான் இருக்கிறா. அவளுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல. நம்ம தான் சொந்தக்காரங்க சொல்லி கோயில்ல பொட்டு கட்டி விட்டுரும். என்ன பூ கட்டிட்டு இருக்கிறா. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். என்ன கண்ணம்மா, சௌக்கியமா இருக்கிறியா? சரிம்மா, கோயிலுக்கு வா போலாம். எதுக்கா? பொட்டு கட்டமே. நீ கோயிலுக்கு வா, நான் சொல்றேன். அவளை கிட்ட அனுப்புமா. ஏன் இந்த கலாட்டா பண்ணுகிறீர்கள்? அம்மா, எங்க குல வழக்கப்படி இன்னைக்கு கோயில்ல பொட்டு கட்டணுமா? இல்லை, அது தப்பு. அவள் என்னிடம் வந்து சரண் புகுந்து விட்டாள். அவளை நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் சிறு பிள்ளைகளை இப்படி தீய வழியில் பழக்குவது தப்பு. பெரிய அம்மாவா? அம்மா காப்பாத்த வந்துட்டாங்க. வாட மச்சான் போலாம். பாருங்க, பெரிய ஒரு குடத்தோட வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நாளா வரலன்னு குறைப்பட்டுக்கிட்டீங்க. ஐயா வாங்க, உள்ள கொண்டு வைப்பா. ஐயா, நீங்க எங்களை தேடி வர்றது எங்களுடைய அவளை போக்குற மருந்தாங்க. எங்க 2 வாரமா காணுமோன்னு ரொம்ப வருத்தமா இருந்தோம். ஐயா, பிள்ளைகள் விஷயமா சொன்னே ஏதாவது செய்ய முடிஞ்சதுங்களா? ஜம்பலிங்க, உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படாதப்பா. அது ஏன் பொறுப்பு. உன் கதையை அந்த காருண்ய அம்மா கிட்ட சொன்ன. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க தெரியுமா? ஐயா, அந்த தெய்வத்தாயை பார்க்க சமயம் எனக்கு எப்பவாது கிடைக்குமா ஐயா? ஏன் கிடைக்காது? நீ டோனா ஊருக்கு வந்தா அவங்களை பார்க்கலாம். இல்லனா அவங்க அந்த மலைக்கு வர சமயம் நீ அவங்களை சந்திக்கலாமே. இல்லை, நான் இப்ப டோனா ஊருக்கு வர்ற மாதிரி இல்லை. அந்த ஊர்ல இப்ப நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னொரு சமயம் பார்க்கலாம். அங்க வர்றது ஐயா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அங்க நல்லா இருந்தா எங்க வாழ்க்கை இந்த காட்டுல சந்தோஷமா இருக்கு ஐயா. ஆமாங்க, சந்தோஷமா இருக்கு. சம்பளி, கவலைப்படாது. கடவுள் கைவிட மாட்டாருப்பா. எனக்கும் உடல்நல சரியில்லாததுனால சில காலமா அம்மாவை போய் நான் பார்க்கல. நான் கூடிய சீக்கிரம் போய் பார்த்து அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன். அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி ஐயா. வாங்க, பத்திரமா பார்த்து போறோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை கொண்டு வாப்பா. அண்ணாச்சி, இந்த காட்டில் நமக்கு ஏதோ குடிக்க கொண்டு வரான். அவனை நம்பாதீங்க, போலீசாருடைய கையாள்.
ஜம்புலிங்க அண்ணாச்சி, ஜம்புலிங்க அண்ணாச்சி, உங்களுக்கு குடிக்க பதநீர் கொண்டு வந்திருக்கிற அண்ணாச்சி. நீயே பனையேறி கொண்டு வந்தியோ? நானே பனையேறி கொண்டு வந்த அண்ணாச்சி. அதென்ன கள்ளு பதினியா இல்ல சுண்ணாம்பு பதினியா? சுண்ணாம்பு பதனி அண்ணாச்சி. சுண்ணாம்பு நிறைய போட்டிருப்பிய? இல்ல அண்ணாச்சி, பக்குவமா தான் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். காசி அண்ணாச்சி, அவனையே அந்த பதினிய குடிக்கவே. ஜம்புலிங்க அண்ணாச்சி, ஜம்புலிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, 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 ஐயோ வேண்டாம் அண்ணாச்சி. போலீஸ்காரங்க என்ன வற்புறுத்துறான்னு சொல்லி இந்த பதனியில விஷத்தை போட்டு கொண்டு வந்துட்டான் அண்ணாச்சி. என்னை மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. பாத்தீங்களா அண்ணாச்சி, நான் சொன்னது சரியா போச்சு. என்னை மன்னிச்சிருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அண்ணாச்சி. உன்னை மன்னிக்கிறதா? காசி பரவாயில்ல விட்டு. டாய், இனி இந்த பக்கம் வந்த கைய கால உடைச்சிடும். ஓடா ஓடா. இவனெல்லாம் நம்ம ஏன் மன்னிச்சு விடணும் அண்ணாச்சி? இவனால என்னைக்கு நமக்கு தீமை தான் வரும். நான் சொல்லிட்டேன். பரவாயில்ல காசி, சின்ன பையன் உழைச்சிட்டு போட்டோம், விட்டுரு. வா. தூரத்துல ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி இருக்குது. ஆமா, இந்த வரணும். அங்க வாங்க. நிறுத்துற வண்டி, நிறுத்து. உள்ள இருக்கிறது யாரு? மறைச்சிடலாம் வெளியே. வாடா வா. மா யார் நீ? என்ன பார்த்தா தெரியல? நான் தான்டா இந்த ஊர் பண்ணியாரு. பண்ணையா பண்ணையா? எவ்வளவு பணம் வச்சிருக்க? அதை கேட்க நீ யார்? போ, பணத்தை முதல்ல போ. மொத்தமே இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இந்த பணத்தை வச்சுதானடா நீங்க நீதி நியாயம் எல்லாம் பேசுறீங்க. ஆமா, உன் பணத்தை வச்சு நீ நீதிமன்றத்தில் எல்லாம் போய் பேசியிருப்பிய இல்ல? உங்களை எல்லாம்டா நீங்க விடக்கூடாது. போ, போடா அந்த பக்கம். உன்னை பிடிச்சி இழுத்து உள்ள கொண்டு போடுங்க. போடா போடா. இந்த பக்கம் வரும்போது எப்பவுமே உங்களுக்கு தெரியணும்டா, ஜம்புலிங்க எங்க போங்கடா. காலி கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. அந்த வெள்ள முட்டையை கொஞ்சம் எடு. ஆளே மாறி போயிட்டாரு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நான் வரேன். கொஞ்சம் முன்னாடி வா, அந்த வீட்டுக்கு வா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. அக்கா வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன். நீங்க நல்ல ஊர்ல எல்லாம் நல்லா இருக்கு. வாங்க, அடுத்த தெருவுக்கு போலாம். எலினே பாவனை விட்டுருங்கண்ணே. அண்ணே சுடாதீங்க, சுடாதீங்க. நானு சுடாதீங்க, நானு. ஐயா மரம்னே,
மரம் 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 என்ன செய்யும் நம்மள? ஒன்னும் செய்யாது. மரம் கருவாடு கொள்ளை அடிக்க போறானு இந்த பயமெல்லாம் இருக்க கூடாது. மனசுல தைரியம் இருக்கணும். சரி, இந்த கையை காலெல்லாம் நடுக்க கூடாது. உனக்கு முகமெல்லாம் வேர்க்குது பாரு. தைரியமா இருக்கா? மனுஷனை பிறந்தா தைரியம் தான் முக்கியம். அண்ணே, இந்த காட்டுல புலி, சிங்கம், கரடி இதெல்லாம் இருக்குமா? எங்க வீட்டுல சொன்னாங்க. அண்ணே, மனுஷனா பிறந்தா தைரியம் இருக்கணும்னே. கிண்டலடா. டேய், எங்க பரம்பரையா நாங்க தைரியமா வளர்ந்தவங்கடா. எங்க தாத்தா இது வரைக்கும் யாருமே செய்யாத காரியத்தை செஞ்சிருக்காரு. அப்படி என்ன நீ செஞ்சாரு? ஒரு சமயம் வேட்டைக்கு போகும்போது தன்னோட அம்பால சிங்கத்தோட முகத்தையும் முன்னங்காலையும் எழுதி கொண்டு இருக்காருன்னா பாத்துக்க. அது எப்படி ஒரே அம்பால முன்னங்காலி முகத்தை எழுதி கொள்ள முடியும்? எங்க தாத்தா குறிப்பாத்து எய்யும் போது சிங்கம் தன்னோட முன்னங்காலால முகத்தை சொரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எழுதி கொண்டுட்டாரு. அண்ணே, புலி இருமுதுனே. இருமலடா, உருமுது. என்னண்ணே பண்றது? ஐயோ, பாம்பு பாம்பு. நீங்களா? யாரோ ஓடுற சத்தம் கேக்குது. வா. ஓட முடியலன்னு சொல்றோம்ல. யார் நீங்க? இத நாங்க கேட்கணும், நீ கேட்க கூடாது. ஆமா. கையில என்னையா மூட்டை வச்சிருக்க? ஒழுங்கா மூட்டையை கொடுத்துரு. நாங்க யார் தெரியுமா? செம்புலிங்கம் காசி. ஆமா. மூட்டைய கூடுனா நீ பாடு போய்கிட்டே இருக்க. அதான் எங்க பேரை சொன்னா உனக்கு பயமே இல்லையா? இப்படி கேட்டா அவர் தர மாட்டார். ஆமா. ஒழுங்கா தர போறியா இல்லையா? வரலன்னா மயிலே மயிலே நான் இறகு போடாது. ஏனே? மயிலுக்கு தமிழ் தெரியாதுடா. சும்மா இருக்கியா? ஒழுங்கா மூட்டையை தர போறியா இல்லையா? நாங்க நான் புதுசா கொள்ளை அடிக்கிறீங்க நினைச்சியா? அதானே. 1 2 3 10 வரைக்கும் சொல்லுவேன். அதுக்குள்ளே நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணலனா 100 வரைக்கும் சொல்லுவேன், 1000 வரைக்கும் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். அதையும் மீறி நீ கொடுக்கலனா நாங்க இந்த இடத்தை விட்டு போயிருவோம். இல்லையா? இல்லையா? இந்த செம்புலிங்க பேரை கேட்டா அழற புள்ள கூட வாய மூடும். நீ என்ன கொஞ்சம் கூட பயப்படாம போற? ஆமா, இதுல யாரு செம்புலிங்கம், யாரு காசி? நான் தான் செம்புலிங்கம். இல்ல இல்ல, இவன் செம்புலிங்கம் இல்ல, இவன் காசி. நான் தான் செம்புலிங்கம். நான் தான் செம்புலிங்கம். காசி இல்ல, நான் தான் செம்புலிங்கம். நான் தான் செம்புலிங்கம். நான் தான் செம்புலிங்கம். நான் தான் செம்புலிங்கம். துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கேன். நான் பெரிய கம்பளா வச்சிருக்கேன். நான் தான் செம்புலிங்கம். ஆமா, என்ன யாருன்னு கேட்டீங்கல்ல? இந்த மூளை கொடுங்க கொடுங்க, அதான் எங்களுக்கு வேணும். செம்புலிங்கம். நான் தான் செம்புலிங்கமா? செம்புலிங்கமே தான். அம்மா, தாங்கள் தான் நட்சத்திர சங்கத்தின் தலைவியான ஏமி கார்மிக்கல் அம்மாவா? காருண்ய அம்மாவா? உனக்கு என்னை எப்படி தெரியும்? என்ன அம்மா,
உங்களை பற்றி தெரியாதவர் உண்டா? உங்களை அடிக்கடி பார்க்க ஒரு பெரியவர், என் நண்பர், உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறாரம்மா. ஜம்புலிங்கம், உன்னை சந்திக்க நான் அதிகமாக விரும்பினேன். உன்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து இங்கு வந்து சேர்ந்தேன். என்னை சந்திக்கவோ? என்ன சந்திக்க நீங்க ஏமா வரணும்? நானா சமுதாயத்தில் சேர்க்கப்படாத ஒரு குற்றவாளி, கள்ளர்களின் கூட்டாளி, கொள்ளைக்காரர்களின் தலைவன். என்ன சந்திக்க நீங்க ஏமா வரணும்? நீ ஒரு குற்றவாளியானால், கள்ளர்களின் கூட்டாளியானால் சமூகம் உன்னை புறம்பே தள்ளலாம். ஆனால் உன்னை உருவாக்கின ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். அவரண்டை நீ வரமாட்டாயா? அவர் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறார். நான் யாருமா? அவர் ஏன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? உலகில் உள்ள ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகள் தானே. ஒரு பிள்ளை தப்பு செய்தால் தகப்பன் விட்டு விடுவானா? எப்படி விடுவான்? பிள்ளை பிள்ளைதானே அம்மா. அதே போல் கடவுள் நம் தகப்பன். நாம் ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு இஷ்டமில்லை. நம்முடைய ஜீவியத்தை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்தவே கடவுள் மனிதனாக வந்து அவதரித்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். அம்மா, கால்கெடுக்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க, அந்த கல் மேல உட்காந்து எனக்கு அந்த உண்மையான கடவுளை பற்றி சொல்லுங்கம்மா. எனக்கு எப்பவுமே அந்த உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்ள ஆசை. வாங்கம்மா. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் தம்மை பிராயச்சித்தமாக கொடுக்க சிலுவையில் மாண்டார். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்காக, தம்மை நம்பும் யாவருக்கும் நித்திய ஜீவனை அளிப்பதற்காக அவர் சிலுவையில் மாண்டார். அன்புடன் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கிறார். அந்த இயேசுவண்டை நீ வர மாட்டாயா? அம்மா, அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு மன நிம்மதி கொடுக்கிறார்னா அவர் அண்டவர் நான் தயாரம்மா. என்னை ஏற்றுக்கொள்வாராம்மா? நிச்சயமாக உன்னை ஏற்றுக்கொள்வார். ஆனால் நீ உன் தீய வழிகளை விட்டு நல்ல வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உன் உள்ளத்திலே வரும்போது அங்கு இருள் நீங்கி ஒளி வரும். துன்பம் போய்
இன்பம் வரும், துக்கம் போய் சந்தோஷம் வரும். அவரே உலகத்தின் ஒளி. அந்த ஒளி என்றே நீ வரமாட்டாயா? அம்மா, அந்த இருக்கு மகனே ஜம்புலிங்கம். அம்மா, என்ன பார்த்து மகனா சொல்றீங்க? அம்மா, அம்மா, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன தொட்டுச்சுமா. இனி நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன், எந்த தப்பு செய்ய மாட்டேன்மா. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நீ சட்ட துரோகியாக தலைமறைவாக திரியக்கூடாது. நீ உன்னை அவருக்கு ஒப்புக்கொடு. இல்லம்மா, இல்ல. சரண் போறதை விட சாவது மேலம்மா. இம்சையும் நிந்தையும் தாங்க முடியாம தனமான இந்த நிலைமைக்குள்ளான சிறையில என்ன சித்திரவதை செஞ்சாங்கம்மா, சித்திரவதை செஞ்சாங்க. சுடு செங்கலை முதுகுல ஏற்றப்பட்டேன், முதுகுல ஏற்றப்பட்டேன். ஊசியால நகத்துல குத்துனாங்க அம்மா, நகத்துல குத்துனாங்க. அம்மா, கொடுமை தாங்க முடியாம என் மனைவி உயிர் விட்டாம்மா, உயிர் விட்டா. அம்மா, நான் ஒரு நேர்மையான வியாபாரியாத்தான் இருந்தேன். ஆனா சூழ்நிலை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அம்மா, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. சூழ்நிலை உன்னை மாற்றிவிட்டதா? சூழ்நிலை ஒருவரை மாற்றலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் உள்ளத்தில் இருக்கும்போது சூழ்நிலையால் ஒன்றும் செய்ய முடியாது. அம்மா, என் உள்ளத்தின் வேதனை உங்ககிட்ட சொல்றேன். உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? உனக்கு என்ன வேண்டும் சொல் மகனே. என் பிள்ளைங்க 3 பேரும் அனாதையா சுற்றி திரிறாங்கம்மா. ஆதரவற்றோட ஆதரிக்கிற நீங்க என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமாக நான் அவர்களை பராமரிப்பேன். அம்மா, உன் பிள்ளைகளை பற்றி இனி உனக்கு கவலை வேண்டாம். நான் அவர்களை பராமரிப்பேன். அம்மா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது போல நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்க. அம்மா, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு வணக்கம் அம்மா. ஜம்புலிங்கம், என் மகனே, இதோ இந்த வேத புஸ்தகத்தை நீ தினம் வாசிக்க வேண்டும். நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நேரமாகிவிட்டது, நான் சென்று வருகிறேன். அம்மா, கொஞ்சம் காட்டு பகுதி குடிச்சிட்டு போங்கம்மா. நன்றி மகனே, நன்றாய் இருக்கிறது. சென்று வருகிறேன். நான் முடிந்த நேரங்களில் உன்னை இங்கு வந்து சந்திப்பேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
கதைய கேளீரோ கதைய கேளீரோ செம்புலிங்கம் கதைய கேளீரோ கதைய கேளீரோ பணக்காரரை பதற வைக்கும் வீரன் தானவன் வீரன் தானவன் ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்டுறான் ஏழை எளிய மக்களிடம் அன்பு காட்டுறான் கதைய கேளீரோ சூழ்நிலை அவனை முற்றிலும் மாற்றி விட்டது ஆண்டவன் தான் அவனுக்கு நல் வழியை காட்டணும் ஆண்டவன் தான் அவனுக்கு கேளீரோ செம்புலிங்கம் கதைய கேளீரோ கதைய கேளீரோ காசி கேட்டியா அந்த பாட்டை? பாவம் குருடானாச்சு. அம்மா நீ என்ன பொய் குருடனா இல்ல உண்மையிலேயே குருடனா? ஐயா நான் பிறவிலே குருடையா, எனக்கு கண்ணு தெரியாதுயா. அம்மா உனக்கு யார் இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது? ஊர் முழுக்க இந்த பாட்டை தானேயா பாடுறாங்க. ஆமா நீங்க யாருயா? நான் தான்ப்பா அந்த ஜம்புலிங்கம். ஜம்புலிங்கமா? பயப்படாது பயப்படாது. காசி அண்ணாச்சி, நாம அந்த பண்ணையாட்டு அடிச்ச பணத்துல பாதி பணத்தை அவனுக்கு கொடுத்துடலான் இருக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஐயா ஜம்புலிங்க என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கணும். வணக்கம் அம்மா. வணக்கம் பெரியவரே. ஜம்புலிங்கத்தின் பிள்ளைகள் அம்மா இவர்கள். ஜம்புலிங்க பிள்ளைகள்? அழகான பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். அம்மா ஜம்புலிங்க கண்டாச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காருமா. நன்றி பெரியவரே. அம்மா எங்க அப்பா இங்க வருவாங்களா? பார்க்க ஆசையா இருக்கு. அப்பா இங்கு வருவார்கள், ஆனால் இப்பொழுது இல்லை. ஆனால் கணிச்சு வருவார்கள். நான் உனக்கு என்ன பெயர் வைக்க நினைத்திருக்கிறேன் தெரியுமா? ஆனந்தன். இஷ்டமா உனக்கு? இஷ்டமா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அம்மா செத்து போயிட்டார்கள்? கவலைப்படாதே. இதுதான் உன் வீடு. நான் தான் உனக்கு அம்மா. உனக்கு நான் என் பெயர் வைக்க நினைச்சிருக்கிறேன் தெரியுமா? ஆனந்த பக்தன். இஷ்டமா உனக்கு? இஷ்டமா? ஓ, போலீஸ்காரங்க வரமாட்டாங்க. போலீஸ்காரர் இங்க வரமாட்டார்கள் பாப்பா. நீ பழக்கமாக இங்கு இருக்கலாம். இங்கு யாரும் வரமாட்டார்கள். பெரியவரே, அம்மா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைங்கள். நான் கொஞ்ச நேரத்தில் வந்து அவர்களை சந்திக்கிறேன். நல்லதம்மா. எஸ் மேடம். ஜனங்களின் பிள்ளைகள் என்னோடு சாப்பிடுகிறார்கள். நீ அவர்களுக்கும் சேர்த்து சாப்பாடு செய். அப்படி சொல்லாது. அவர்கள் என்ன சொல்லிக்கிறார்கள்? நாம பிள்ளைகள் பாலூட்டி வளர்த்தாலும் அவர்கள் பாடுகிறார்கள். அவர்கள் ஆபத்தானவர்களும் அல்ல. அவர்கள் சிறு காலத்திலிருந்து நாம் நல்ல வழியில் அவர்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்தும்போது, கிறிஸ்துவின் ஆண்டில் வளர்க்கும்போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள். அப்படியல்ல, நாம் சென்று அவர்களை ஆயத்தம் பண்ணலாம். காசி எதுக்காக துப்பாக்கிலாம் நம்ம கையில் ஏன் இந்த துப்பாக்கியை பிடுங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு?
திடீர்னு என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்களை பாதுகாக்கவாவது இந்த துப்பாக்கி வேண்டாமா? இல்ல காசி, 2 பேருக்கு ஒரே முடிவு தானே. காசி, சூழ்நிலைமையினால ஒரு மனுஷன் மாறிடுவோன்னு எனக்கு சொன்னீங்க. அது உண்மைதான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் அது உண்மையா போச்சு. என்னையவே சூழ்நிலைமை மாத்திருக்கேன் காசி, மாத்திருச்சு. மனசுல ஒரே போராட்டம் காசி. நீங்க நல்லவரா இருந்தோம், அவங்க உங்களை இன்சிக்கலையா? நீங்க நேர்மையானவரா தான் இருந்தீங்க, நான் தான் தீவனா இருந்தேன். ஆனா 2 பேருக்கும் ஒரே முடிவு தானே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, என்னையும் காசியையும் சிலுவையின் இரத்தத்தினால் கழுவும். உமது பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். காசி, பசி காதை அடைக்குது. ஏதாவது சாப்பிடுறதா கொடுப்பா பார்க்கலாம். அண்ணாச்சி, நீங்க சொன்ன புத்திமதியில இருந்தோம், அந்த காருண்ய அம்மாவின் போதனைகளை கேட்டதுல இருந்தோம், நான் யாருக்கிட்ட எந்த பொருளுமே எடுக்கிறது இல்லை. கையில காசும் இல்லை. காட்டுல இருந்து கொண்டு வந்த பழங்க இருக்கு, தரட்டுமா அண்ணாச்சி? கொண்டாப்பா, அதையாவது சாப்பிடலாம். எடுத்துட்டு வா. காசி, உன்னை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ நல்லவனா இருக்கணும், உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாறுதல் ஏற்படணும்னு உனக்காக நான் ஜெபம் பண்ணப்பா. காசி, நீ ஒரு பாட்டு பாடுவியே, அந்த பாட்டு கொஞ்சம் பாடு. எந்த பாட்டு என்னாச்சு? அதான் அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்களே அந்த பாட்டு. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியமளிப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என என்ன குறையுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என. காசி, உன் பாட்டை கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ஆனா இந்த பாட்டை கேட்க இந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு காசி. என்ன அண்ணாச்சி, நான் இருக்கிறேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்களை பார்க்க இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் சமயம் கிடைச்சுது அண்ணாச்சி. அண்ணாச்சி, மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்காக நீங்க இந்த காட்டுல பசியும் பட்டினியுமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அண்ணாச்சி. வாங்க அண்ணாச்சி, வாங்க. நான் வரேன், கண்டிப்பா வரேன். நீங்க வரணும் அண்ணாச்சி, அவசியம் வரணும். பரவாயில்ல, நிச்சயமா வரேன். நீங்க போயிட்டு வாங்க. வரேன் அண்ணாச்சி. ஜாக்கிரதையா போங்க. அவசியம் வரணும். கண்டிப்பா வர்றேன். அண்ணாச்சி, ஏன் அண்ணாச்சி இவன் வீட்டுக்கெல்லாம் வரேன்னு சொல்றீங்க? இவனால நமக்கு என்னைக்குமே தீமை தான் வரும். இல்ல காசி, எத்தனை தடவை அவன் வீட்டுக்கு நம்ம போயிருக்கோம். ஏன் வீணா அவன் மேல சந்தேகப்படணும்? நான் போயிட்டு வரேன். உனக்கு இஷ்டம் தான் வா. என்ன அண்ணாச்சி? இல்லப்பா, மலையாளி ஒருத்தலான இருக்கிறான், வா போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? அண்ணாச்சி, நீங்க போகும்போது நான் மட்டும் இங்க என்ன பண்ண போறேன்?
வா போலாம், 2 பேரும் சேர்ந்தே போறோம். யாரை பார்க்கணும்? செம்பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அனுமதி சீட்டு வச்சிருக்கீங்களா? இதோ. செம்பிள்ளைகள். அம்மா அம்மா இந்த பாவியை பார்க்க இங்கேயுமா வரணும்? உன்னதமான கடவுளே, என்ன அமர்க்களம், என்ன கலாட்டா, ஊரே ஒரே பரபரப்பும் கூச்சலுமாய் இருந்ததாம். ஆமா, நண்பன் போல ஒருத்தர் நடிச்சு அவன் வீட்டுக்கு என்ன கூட்டு போயிட்டாமா. வீட்டுக்குள்ள இருந்தப்போ போலீஸார் சூழ்ந்திருந்து எங்களை வச்சந்திட்டாங்கம்மா. அம்மா காலை உடைச்சிட்டாங்கம்மா. உடம்பெல்லாம் காயம். அம்மா அம்மா, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலாமா போயிடும். அப்படி அல்ல, இயேசு தம்மை குற்றினவர்களையும் மன்னித்தார். அப்படி நீங்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நீ தலைமறைவாக சுற்றித் திரிந்தது தப்புத்தானே? தப்புதான், தப்புதான். அம்மா, மன்னிச்சிருந்தோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கம்மா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னர் வழி தப்பி நடந்தேன் என்று வேதம் சொல்கிறது. இனியாவது நீ சட்ட துரோகியாக தெரியாமல் நீ உன்னை ஒப்புக்கொடு. இல்லை, இது நான் ஒரு தப்பு செய்ய மாட்டேன். அம்மா, இது உங்க சொல்படியே கேட்கிறம்மா, உங்க சொல்படியே கேட்கிறேன். எல்லாம் இயேசுவே என்ற பாட்டு உனக்கு தெரியுமா? இந்த நேரங்களில் நான் உன்னை பார்த்து சந்திக்கிறேன். அம்மா, என் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் எல்லாம் நன்றாயிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள், பாட்டு படிக்கிறார்கள்.
பாடம் படுகிறார்கள். உன் பிள்ளைகளை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். அவர்களுக்கு தாய் நான் தான். அம்மா, அம்மா, உங்களை அந்த கடவுள் தானம்மா எனக்கு கொடுத்தா. அம்மா, எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது அம்மா. என்ன ஆசை மகனே? என்னிடம் சொல். அம்மா, நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதே எண்ணம் தான் என்னுடைய மனத்திலும். என் விருப்பமும் அதே தான். உனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதாக நான் கனவு கண்டேன். உனக்கு என்ன பெயர் வைக்க நினைத்திருக்கிறேன் தெரியுமா? ஜபமணி ஆசீர்வாதம். நீ ஜபம் பண்ணி உன்னுடைய கஷ்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், நீ உனக்கும் மற்றவர்களுக்கும் பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் உனக்கு ஜபமணி ஆசீர்வாதம் என்ற பெயர் கொடுக்க நினைத்திருக்கிறேன். உன்னுடைய விருப்பத்தை நீ அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிடும். நான் தகுந்த ஆயத்தங்களோடு வந்து உனக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யும். நீ கலங்காதே, நீ வருத்தப்படாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜபமணி ஆசீர்வாதம். நான் காசியை சென்று பார்த்து விட்டு போகிறேன். அம்மா, அம்மா, ஜபமணி ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தாயே, எனக்கு அந்த கடவுள் தான் கொடுத்தார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு வணக்கம் அம்மா, உனக்கு வணக்கம். ஜெபமணி ஆசீர்வாதம், ஜெபமணி ஆசீர்வாதம். You are a letter? ஜெபமணியின் கடிதம். என் அன்பின் அம்மா அவர்களுக்கும். தாயே, உங்கள் பாதங்களில் வீழ்ந்து முதலாவது மன்னிப்பு கேட்கின்றேன். அம்மா, நான் இப்படி செய்வேன் என்று நினைக்கவே இல்லை. நானும் காசியும் நேற்று இரவு மீண்டும் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்து விட்டோம். தாங்க முடியாத இம்சை அம்மா. கொடுமைக்கும் ஒரு வரம்பு இல்லையா அம்மா? பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டுதானே அம்மா? அம்மா, தப்பி வந்தும் எனக்கு மன நிம்மதி இல்லை அம்மா. அம்மா, என்னை மன்னியுங்கள். சென்ற இரவெல்லாம் எனக்குள் ஒரு பெரிய போராட்டம். நான் மனிதருக்கும் கடவுளுக்கும் விரோதமான பாவி. சென்ற இரவு மீண்டும் ஒரு தீர்மானத்திற்குள் வந்துவிட்டேன். சில தினங்களில் நானே வந்து சரண் போகுவேன். இனி என்ன துன்பம் வந்தாலும் சகிப்பேன். உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் உள்ளத்தில் ஊடுருவி பாய்கின்றதம்மா. எனக்காக ஜெபியுங்கள், என்னை மன்னியுங்கள் அம்மா. என் பிள்ளைகள் சுகமா அம்மா? இப்படிக்கும் உங்கள் மகன் ஜெபமணி. மகனே, மீண்டும் நீ சோதனைக்குள் வீழ்ந்து விட்டாயா? ஆனால் இனியாவது நீ திருந்தியவனாக இருக்க தீர்மானித்திருப்பது சந்தோஷம். நீ அவருடைய பிள்ளை. அவர் உனக்கு துணை இருப்பார்.
அவர் உன்னை மன்னிப்பார். நீங்க இப்படி போங்க, நான் இப்படி போறேன். காசி சரி அண்ணாச்சி, நான் இப்படி போறேன், நீங்க இப்படி போயிடுங்க. போங்க அண்ணாச்சி. ஜம்புலிகத்தை சுட்டு விட்டார்கள். ஜெபமணி, ஆசீர்வாதம், நீ கிறிஸ்தவனாய் மாறிட்டாய். நீ கிறிஸ்துவோடு வாழ்வாய்.